God is the source of blessing and God is your defense. Amen. இது என்ன காமிக்குதுன்னா, okay, God is the source of blessing and God is your defense. Amen. He is the source of your blessing. அவர் தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணர். அவர் தான் உங்கள் பாதுகாப்புக்கும் காரணர். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த உலகத்தில் நீங்கள் பயந்து பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வைரஸ் வந்துச்சோ, ஐயோ 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 அப்படின்லாம் வேணாம். நீங்கள் யாருக்குள்ளே இருக்கீங்க? அவங்க வர்ஷிப் நடத்தும் போது ஆரம்பித்து கேட்டாங்க, நீங்கள் யார்? நீங்கள் யார் என்று நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா, நீங்கள் யாருக்குள்ளே வாழ்கிறீங்கன்னு நீங்கள் விளங்கி கொண்டீங்க, யாருக்குள்ளே உங்களுடைய பயணம் இருக்குதுன்னு சொல்லி விளங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் வேண்டாம். அதனால தான் சொல்கிறாரு, பயப்படாதே பயப்படாதேன்றாரு. எத்தனை தடவை சொல்லிட்டாரு, பயப்படாதே. அப்போ தான் நம்ம ஒரு கருப்பு துணி ஆடிடக்கூடாது. மேலே போயிட்டு ஜாமான் எடுத்துடுவா, நான் எப்படி ஒண்டி போகிறது? ஒரு அதே வீடு படியேறி மேமாடியில் போய் ஜாமான் எடுத்துவா, ரூமில் போய் எடுத்துவானா, நான் ஒண்டி போகிறதா அப்படின்னு பயப்படுவானுங்க. ஸ்டோர் ரூமில் போய்ட்டு ஜாமான் எடுத்துவா, நான் ஒண்டி போகணுமா, நீ வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆள் பார்ட்னர்ஷிப் வேணுமா? புரியுதானே சொல்கிறேன்னு? ஸோ நீங்கள் வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் உங்களுடைய எவ்ரிதிங். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஆமென். அவர் தான் எல்லாம். ஆமென். உங்கள் மனசில் அதை நீங்கள் டிசைட் பண்ணணும்.